ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு காட்டன் ஃபுல் வாயில் ப்ளவுஸில் ரெகுலர் வேர் சாரீக்குள்ள ப்ளவுஸில் ரொம்ப ஈஸியாக இந்த எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சு அது எப்படி மார்க் பண்ணி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் இதை உங்கள் சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பிளெயின் ஃபுல் வாயில் ப்ளவுஸ், நார்மலாக வித்தவுட் லைனிங் சிம்பிளான ப்ளவுஸ் இது. ஸோ இதில் எப்படி நம்ம அழகாக ஒரு எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் இந்த 2 த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்தமாரி ஸ்லீவ்ஸில் இந்த பக்கம் பிடிச்சிட்டு பண்ணுறேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்தமாரி தான் இப்போ பண்ண போகிறேன். ஃப்ரேமெல்லாம் வைக்காமல் கையில் பிடிச்சிட்டே பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல 2 லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இந்தமாதிரி ஸ்லீவ்ஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு லேஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காலாம் பண்ணணுன்னு தேவையில்லை. லேஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு லைன், இந்த 2 லைனுக்குள்ளே நம்மளோட ஸ்டிச் வரணும். ஸோ சின்ன பார்டர் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸை அது வந்து எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச், நமக்கு எப்போதும் தெரிஞ்ச ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பண்ணும்போது சென்டர் இந்தமாரி விரித்து விட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதே லைனை நீங்கள் அப்படியே வரையலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதேமாரி 1/4 சென்டிமீட்டர் இப்படி விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதேமாரி 3/4 சென்டிமீட்டர் விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது. இது உள்ளேயே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டார்க்காக வேணும்னா உங்களுக்கு டார்க்காக பண்ணிக்கோங்க. நான் இப்போ லைட்டாக தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 லைனுக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எப்போதும் இந்தமாரி நாட் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துட்டு இந்த மடிப்புக்குள்ளே நீடில் விடுறேன். அது வெளியில் நூல் தெரியக்கூடாது. மடிப்பில் மட்டும் நூல் விட்டுட்டு இப்படி இழுத்தா நாட் வந்து உள்ளே போயிடும், மடிப்புக்குள்ளே போயிடும். அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல நீடில் எடுங்க. நீடில் எடுத்துட்டு இந்தமாரி ஃபிங்கர் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நீடிலேருந்து இந்த 2 லைனுக்கு நடுவில் அந்த பாயிண்ட்லேருந்து இது 2க்கும் கீழே இந்தமாரி ஒரு ட்ரையாங்கிள் மாரி 3 டாட் வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே அந்த இடத்துல நீடில் எடுங்க. இப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் இந்தமாரி நீடில் எடுங்க. ஓகே, அதுக்கு கீழே இப்படி ட்ரையாங்கிள் வர மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து கீழே இது 2க்கும் நடுவில் கீழே வரணும். அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஈக்குவேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அது பக்கம், அது மாதிரி 3 பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட், அதுக்கு தான் அந்த இன்னொரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்குள்ளே தான் இருக்கணும் நீங்கள். ஸோ அதுலேருந்து மிடில், அப்புறம் இந்த பக்கம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், அதுக்கு நடுவில் மிடில். ஸோ இந்த மாதிரி இது ஃபெதர் ஸ்டிச். நம்ம நிறைய ஃபெதர் ஸ்டிச்சில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொரு தடவை டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 லைனுக்கு உள்ளே வர மாதிரி பார்க்கணும். இப்போ நான் இதை உங்களுக்கு எப்படி பண்ணேங்கிறதையும் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் தான் 2 லைன் நமக்கு பார்டர் லைன். இதை நான் 3/4 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்டர் லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த லைனுக்குள்ளே தான் நம்மளோட ஸ்டிச் வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து மிடில் பாயிண்ட், அதுக்கு கீழே இந்த மாதிரி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வரணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில், ஓகே, இப்போ கீழே போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் அடுத்த ட்ரையாங்கிள், இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் ஒரு வி, இந்த பக்கத்துலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு வி. ஸோ இது தாங்க நம்ம வந்து இப்போ த்ரெட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 2 லைனுக்கு உள்ளேயும் இருக்கும், கரெக்டாக ஈவனாக நமக்கு வரும். ஓகே, ஸோ இதை நான் பாருங்கள், இதே தான் நம்ம த்ரெட்டில் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ இதை அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். வேணும்னா நீங்கள் அந்த 2 லைனையும் டார்க்காக போட்டுக்கோங்க. அந்த பார்டர் லைன் 2ஐயும் டார்க்காக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு கோடு போட சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம இன்னொரு தடவை ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபெதர் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் காட்டன் 7 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்க, நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இதில் எல்லா இதுவும் சொல்லியிருக்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மடிப்பு இருந்தாலும் இல்லை லைனிங் கிளாத் இருந்தாலும் மேலே இருக்க துணியில் மட்டும் எடுத்திங்கன்னா பின்னாடி நூல் தெரியாமல் இருக்கும்.
பின்னாடி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஆங்கர் காட்டன் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உறுத்தாது. ஸோ அதனால் உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் மாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க துணியில் மட்டும் நீடில் விட்டிங்கன்னா கீழே பின்னாடி தெரியாது. இப்போ பாருங்கள், எனக்கு இது நூல் கொஞ்சமாக இருக்குது, தீர்ந்து போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுற மாதிரி வெளியில் பக்கத்துலேயே விட்டு இந்தமாரி கீழே எடுக்கணும். ஸோ அப்போ இது லாக் ஆகிடும். கீழே எடுத்து ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு 2 நாட் போட்டுருங்க. இப்போ நான் புதுசாக வேறு நூல் எடுக்கும்போது அதே மாதிரி மடிப்புக்குள்ளே நாட் வர மாதிரி உள்ளே விட்டு எடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக மடிப்புக்குள்ளே மட்டும்தான் வரணும், வெளியில் தெரியக்கூடாது. இப்போ அந்த வீக்கு உள்ளேருந்து எடுங்க, அந்த லூப்புக்கு உள்ளேருந்து எடுங்க. எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதையும் பாருங்கள், நூலை நான் அப்படி கீழே பிடிச்சிக்கிறேன். ஸோ ஊசி மேலே போகணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ தான் அந்த லூப் ஃபார்ம் ஆகும், ஒரு வி ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். ஓகே, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவை கீழே அப்படி ஃபிங்கரில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபிங்கரில் பிடிச்சிட்டு தான் நான் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச் கண்டினியூஸாக நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஒரு சின்ன பார்டர் தான், சிம்பிளாக ஈஸியாக பண்ணிவிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் தான், அதே 7 நம்பர் நீடில். அதேமாரி நாட் அந்த மடிப்புக்குள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு அப்போ நாட்டும் உங்களுக்கு உறுத்தாது. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக இருக்கிறதுனால அது மேலே ஒரு ஃப்ளவர் போடலை. அடுத்தது இந்த ஒவ்வொரு அந்த ஃபெதர் ஸ்டிச்சோட எண்டுலையும் ஒரு சின்ன லேசி டேசி, அந்த ஃபெதர் ஸ்டிச் கோடுக்கு லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு ரைட்லேருந்து அந்த ஃபெதர் ஸ்டிச்சோட எட்ஜில் நீடில் எடுக்கணும். அப்போ ஒரு சின்ன லேசி டேசி வரும். அதை அப்படியே வெளியில் லாக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு இந்த ஸ்டிச்சோட பாதியில் எடுங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் லேசி டேசி அதே பாயிண்டில் எடுப்போம். இது வந்து இந்த கோடுக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அந்த கோடு ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப எடுத்திங்கன்னா இந்தமாரி லேசி டேசி வரும். லேசி டேசியும் நிறைய பார்த்துருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் இப்படி லாக் பண்ணுற மாதிரி அது நீடில் அங்கே விட்டு அடுத்ததுக்கு. ஸோ நான் அடுத்தது பாருங்கள், அடுத்த அந்த கோடோட மிடில் எடுக்கிறேன். லெஃப்ட் சைடில் எடுத்துட்டு ரைட் சைடில் இருந்து மிடிலுக்கு அந்த கோடோட எட்ஜுக்கு, கோடோட டாப் பாயிண்ட்டுக்கு இப்படி எடுக்கிறேன். அப்போ அந்த கோடை சுற்றி ஒரு பெட்டல் வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நடுவில் ஒரு ஒயிட் கலர் கோடு, சுற்றி எட்ஜில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பெட்டல், அது இன்னொரு கலரில். உங்களோட சாரீக்கோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 காம்பினேஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு கோடுக்கும் மேலே இந்தமாரி அழகாக லேசி டேசி இப்படி பண்ணிட்டு வாங்க. அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நல்லா பார்த்துட்டே இருங்க.
ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு லேஸ் வச்சு தைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு அழகாக ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்னாடியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு த்ரெட்டு தெரியும். அது உடுத்தாது, உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். காட்டன் த்ரெட் தான். அந்த நாட் கூட நமக்கு உள்ள மடிப்புக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பாருங்கள், இது நார்மல் இன்னொரு ஸ்லீவ் பண்ணாத ஸ்லீவும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள். இது பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் 2 ஸ்லீவ்ஸும் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது வந்து நெக்லைன் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் வந்து என்ன த்ரெட்லைனாலும் பண்ணலாம். ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ நெக்கில் பண்ணுறதுக்கு இப்போ ஷோல்டரில் இப்படி 2யும் ஒன்றா ஷோல்டரை வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மேலேருந்து அப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணோன்னா ஒரே டைரெக்ஷனில் வரும். பார்க்குறதுக்கு அது வந்து கொடி ஒரே கீழ் பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேக் நெக்கில் லெஃப்ட் சைட் வந்து ஷோல்டர்லேருந்து பாருங்கள், நான் இப்படி ஒரு 1/4 சென்டிமீட்டர் விட்டு அப்புறம் 3/4 சென்டிமீட்டரில் ஒரு கோடு, 1/4 சென்டிமீட்டர் விட்டு ஒரு கோடு. ஸோ நம்ம ஸ்லீவ்ஸில் பண்ண மாதிரி அப்படியே தான். இது வந்து நெக்லைன்லேருந்து நீங்கள் கரெக்டாக 1/4 சென்டிமீட்டர் விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டாட் போட்டுக்கோங்க. டாட் போட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக பண்ண வரலைன்னா இந்தமாரி கோடு போட்டு பண்ணுங்கள். அது கோணலாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக இந்தமாரி நெக்லைனை ஒட்டி 1/4 சென்டிமீட்டர் விட்டு ஃபஸ்ட்டு கோடு, அப்புறம் 3/4 சென்டிமீட்டர் விட்டு இன்னொரு கோடு, அப்படி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தூரம் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். அதை அப்படியே நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவ்ஸில் பண்ண மாதிரி தாங்க ஃபெதர் ஸ்டிச். 2 கோடுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதோட மிடில் கீழே எடுக்கணும். நூல் கீழே வரணும், ஊசி மேலே போகணும். அப்போ லூப் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ரைட்டில் அந்த மாரி எடுத்து அடுத்தது. ஸோ இதேமாரி தான் நான் ஸ்லீவ்ஸில் காமிச்சேன்ல, அதை நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் காட்டன் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸில் நீங்கள் செய்யலாம். ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், சென்டர் வரைக்கும் மட்டும்தான் நான் இப்போ இதேமாரி டைரெக்ஷனில் பண்ண போகிறேன். சென்டர் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அது வரைக்கும் நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன் போடுறேன் பாருங்கள். இப்படி லாஸ்ட் ஒன் போட்டுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வர வரைக்கும் போடுங்க. இதே ஃபெதர் ஸ்டிச் அதுமாரி பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரும்போது அதை கீழே விட்டு லாக் பண்ணிடுங்க. அந்த ஸ்டிச்சுக்கு வெளியில் பக்கத்துலேயே விட்டு லாக் பண்ணிட்டு அதை நாட் போட்டுருங்க. நாட் போட்டு அது த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இது வந்து லெஃப்ட் சைட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைடில் ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கம் திருப்பி அங்கே மேல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படி சென்டருக்கு கொண்டு வாங்க. எப்படி லெஃப்ட் சைடில் நீங்கள் மார்க் பண்ணிங்களோ அதுமாரி ரைட் சைட்லேயும் இப்போ 1/4 சென்டிமீட்டர் விட்டுட்டு ஒரு ஃபஸ்ட் லைன், அப்புறம் 3/4 சென்டிமீட்டர் விட்டுட்டு அடுத்த லைன் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஈக்குவல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி வரணும். யூ நெக்னா அதுவும் யூ நெக்கில் வரணும். ஸோ அந்தமாரி கரெக்டாக அந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே டாட் போட்டுட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து யூவாக இருக்கிறதுனால ஸ்கேலில் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எப்படி இந்த பக்கம் பண்ணேனோ அதே தாங்க. இது அப்படியே இந்த பக்கம் இது பாருங்கள், இப்போ இந்த பக்கம் மேலேருந்து கீழே வருது. ஸோ லெஃப்ட் சைடும் மேலேருந்து கீழே வந்துச்சு, ரைட் சைடும் மேலேருந்து கீழே வந்துச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் பாருங்கள், ரெண்டுமே பாருங்கள், இதுவும் மேல் நோக்கி இருக்குது, லெஃப்ட் சைடும் மேல் நோக்கி இருக்குது. நடுவில் இப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த நம்ம லெஃப்ட் சைடு பண்ணதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ஒரு கேப் மாரி இருப்பாங்க, பெருசாக ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு சின்ன கோடு போடுறேன் நான் அதில். ஓகே,
ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு அப்படி போட்டுடுறேன். உங்களுக்கு நான் அதுக்கு மேலே ஃப்ளவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ அது மேலே இந்த ஃப்ளவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஃப்ளவர் நான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் மேலேயும், இந்த ஸ்ட்ரோக் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கு மேலேயும் ஒரு சின்ன லேசி டேசி இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். நான் ஒரே பாயிண்டில் எடுக்காமல் கோடுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒட்டி கோடை ஒட்டி அந்த பக்கத்துலேருந்து கோடை ஒட்டி இந்த பக்கத்தில் நீடில் எடுத்து நடுவில் எடுக்கணும். ஸோ அப்படி விரிஞ்சு வரும். அப்புறம் அடுத்தடுத்த கோடுக்கு. ஓகே. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பண்ண வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நமக்கு தெரிஞ்ச நார்மல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சே, ரெகுலராக யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சே நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்க்கெலாம் நான் வந்து த்ரெட் ஒர்க்குக்காக நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு பேட்ச் இப்போ முடிஞ்சிருக்குது. ஸோ அடுத்த பேட்ச் நான் ஜூலை எண்டில் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதில் புட்டாஸ் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி 2 கோடு போட்டு அங்கேயும் நான் ஃப்ளவர் பண்ணோன்னா அது ஒரு நடுவில் அதுவும் அழகாயிருச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ளவுஸில் நல்லா டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்காகவே நான் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஸோ அது ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேட்ச் வந்து ஜூலை எண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ எப்படி ப்ளவுஸில் வரைகிறது, ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே அதில் பார்க்கலாம். இது பாருங்கள், இது நான் 2 ஸ்கெயின் எடுத்துருந்தேன்ல, அதில் பாதி தாங்க இந்த பிங்க்கில் யூஸ் ஆகிருந்தது. அதுலேயும் கால்வாசி தான் யூஸ் ஆகிருந்துச்சு. ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸில் நம்ம இது அழகாக பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.